வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக நீரோடை சிறார் சார்ந்து செயல்பட்டு வருகிறது. கதை சொல்லிகளை ஒருங்கிணைத்து நம்ம கதைகள் சொல்லி வருகிறோம். தற்பொழுது நம்ம மாதம் இருமுறை சிறார் பாடலையும் பாடி அந்த சிறார் கதைகளை மட்டும் கொண்டாடுவதுடன் சிறார் பாடல் வெளியிட்ட அந்த நூல்களையும் கொண்டாடும் ஒரு எண்ணத்தை விதைத்து வரும் மாதம் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறார் பாடலையும் பாடி நம்மளுடைய புலனக்குழுவில் குரல் பதிவாக வெளியிடும் திட்டம், அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அடுத்ததாக சிறார் பாடல் நூல் நம்ம வெளியிட உள்ளோம். இதுதான் இன்றைய வெளியிட உள்ள நூல். வெற்றியை பிடி, அருமையான பாடல்கள் அடங்கிய நூல். அவர் எந்த ஒரு குழந்தைகளுடன் பயணிக்கக்கூடிய, குழந்தைகள் உலகத்தில் இடம்பெறக்கூடிய எந்த ஒரு நூலை, எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் விட்டு வைக்கவில்லை. அந்த அளவுக்கு அனைத்தையுமே பாடல்கள் அனைத்தையும் பாடி பாடல்கள் எழுதி கொண்டாடிவிட்டார். அது சிறப்பாக அடுத்தது ராசி அழகப்பன் அதை பற்றி பேசுவார். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தை சேர்ந்தவர், பாவலர். 1987 தேன்மலர் என்னும் இதழை நடத்தி வந்துள்ளார். 25க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியுள்ளார். 4 நாடகங்களை எழுதி அதை அரங்கேற்றியும் உள்ளார். ஜலகண்டபுரம் என்றால் இலக்கியத்திற்கு கலைமாமணி கண்ணன் அவர்களுக்கு அடுத்ததாக நமக்கு நினைவுக்கு வருபவர் க. நாகப்பன் ஐயா அவர்கள். சிறுவர்களுடன் தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் பாடலாக எழுதி அவர் கொண்டாடிவிட்டார். அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. இன்று அந்த வெற்றியை பிடி என்ற நூலை பற்றி, நூலை வெளியிடுவதில், அவன் அறிமுகம் செய்து நீரோடை கொண்டாடுவதில் நிச்சயமாக நீரோடை பெருமை கொள்கிறது. அடுத்ததாக நம்முடைய நூலை அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய அன்பு அண்ணன், தயாரிப்பாளர், இயக்குனர் ராசி அழகப்பன் ஐயா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ராயம்பேட்டையில் பிறந்தவர். இளங்கலை தமிழ் இலக்கியமும் முதுகலை பொது நிர்வாகமும் பயின்ற இவர் தேன்மலை மாணவர் இதழ், தாய் வார இதழ், பிறகு கமல்ஹாசன் அவர்களின் மையம் இதழில் ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அபூர்வ சகோதரர்கள், மக்களாட்சி ஆகிய திரைப்படங்களில் துணை இயக்குனராகவும், வண்ணத்துப்பூச்சி, குகன், மாஸ்டர் தேவராஜ் போன்ற படங்களை இயக்கியும் தயாரித்தும் பாடல்கள் எழுதியும் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் மட்டுமல்லாது எழுத்துத்துறையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி எழுத்துத்துறையிலும் தடம் பதித்து வெற்றி பெற்றவர். சமீபத்தில் வெளியாகி அனைவரையும் ஈர்த்து வெற்றி பெற்ற குரங்குப்பிடல் திரைப்படத்தின் கதாசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ராசி அழகப்பன் ஐயா அவர்களை நூல் அறிமுகம் செய்ய அழைக்கிறோம். நீண்ட அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த வெற்றியை பிடி என்கிற இந்த சிறார் பாடல்கள் அடங்கிய இந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் க. நாகப்பன் அவர்களுக்கு முதல்ல நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள், குழந்தைகளுக்கான திரைப்படங்கள், குழந்தைகளுக்கான சிந்தனை உள்ள எழுத்துக்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதை யாரெல்லாம் நாடி ஓடி தன்வசப்படுத்தி இந்த சமூகத்திற்கு அளிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு படைப்புலகம் சார்ந்தவர்கள் என்பதிலே முதலிலே அவர்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். முதல்ல அந்த எழுத நினைப்பது பெருங்குணம். குழந்தை மனம் என்பது மிக அரிய ஒன்று. அது எளிதில் கிடைத்து விடாது. செம்மொழி என்று கருதப்படுகிற நம்முடைய தமிழ் மொழியில் எல்லா சொற்களும் அறிவார்ந்த சொற்கள் தான் என்றாலும் குழந்தை மனதிற்கு உண்டான லகுவான இசை சார்ந்த ஒரு மலர் போன்ற சொற்களை தேர்ந்தெடுத்து அதில் அறிவியல், புவியியல், ஒழுக்கம், நடை, தமிழ் பண்பு, தேசப்பற்று என்று பல்வேறு விதமான கூறுகளை அதை உள்ளடக்கி எளிதான சொற்கள் தாங்கி குழந்தைகளுக்கு தருகிற அந்த வித்தை என்பது ஒரு தாயால் கூட முடியாது. ஒரு தாயால் கூட முடியாத ஒரு செயலை இந்த குழந்தை இலக்கியம் படைக்கிறவர்கள் செய்கிறார்கள் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்வும் ஒரு பாராட்டும் தர வேண்டும் என்று கருதுகிறேன். அது ஒரு பெரிய பணி. அந்த உள்ளம் என்பது சாதாரணமாக வந்து விடாது. அதனால்தான் அழவள்ளிப்பா அவர்களை நாம் இன்றும் 100 ஆண்டுகள் கழிந்தும் நாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம்.
நான் சிறு வயதிலே கற்றுக்கொண்டிருந்த அந்த பாடல்கள் எல்லாம் தோசை அம்மா தோசை தோசை அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சு சுட்ட தோசை என்று ஒரு பாடல்கள் இருக்கு. இதுல என்ன இருக்கு? தோசை தானே. ஆனா அந்த பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு பிற்பாடுதான் புரிந்தது. தோசை, அந்த தோசை உடலுக்கு ஏற்றது. உங்களுக்கு தெரியும், அந்த ஆவி பறக்க சேர்ந்து இருக்கிற தோசைகளில புளிச்ச மாவு எல்லாம் சேர்ந்த தோசை என்பது ஒரு ஒரு உடலுக்கு சார்ந்தது. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, அம்மா சுட்டுகிற தோசை. அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறவள் அம்மா தான். அம்மா தான் பார்த்து பார்த்து செய்கிறாள். அம்மா சுட்ட தோசை. அது எப்படி கலக்கிறதுன்னா, அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெண்டு இணைந்து வருதுன்னு ஒரு அறிவியல் சொல்றாங்க. அது சொன்ன பிற்பாடு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தாத்தாவுக்கு 4, அப்பாவுக்கு 3, அம்மாவுக்கு 2, அக்காவுக்கு 1, இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அதுல என்ன தெரியுது என்று சொன்னால், நாம் உணவு உண்கிற போது எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தட வேண்டும். சமம் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான உணவை பார்த்து தர வேண்டும் என்கிற அந்த அந்த பாங்கை அந்த ஒரு சின்ன தோசையம்மா தோசைக்குள்ள அடக்க முடிகிறது என்றால், அவர் என்னை கேட்டீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூரை விட, பாரதியார் பாரதிதாசனை விட மிகச்சிறந்த புத்தி உள்ள பாடலாசிரியர் தான். ஏன்னா அறிவு ஒரு பாடு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முதல்ல அறிவோம்னு ஓம்னு அம்மான்னு சொல்ல வாயெடுக்கிற அந்த குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் அன்பையும் சமூகத்தையும் ஒரு எளிதான சொற்களால் அவங்களுடைய மனதில் ஊட்டுவதும் அவங்களுடைய சிந்தனையில் சேர்ப்பதும் என்பது பெரிய வேலை. அந்த பாடலை கேட்ட போது எனக்கு ஆச்சரியமா, யாரா இது எழுதலாம் அப்படின்னு தேடி பார்க்கிற போது, அதே மாதிரி நிலா நிலா ஓடிவா, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான் போதே டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அங்க இருக்கு, நீ ஓடிவா, நீ என்கிட்ட வா. இந்த அறிவியல் குறியல் சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவாங்க. அப்படி சொல்ல வரும்போது இந்த பாடலை எழுதியது யாரு அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்பிறகுதான் தெரிந்தது, இந்த பாடல் எல்லாம் எழுதியது யாருன்னா MC ராஜா என்கிற ஒரு கவிஞர். யாரா அந்த MC ராஜான்னா, ராவ் பகதூர் பரம்பரையிலிருந்து வந்தவர். அவர் பரங்கிமலையில பிறந்தவர். ஒரு ஆதி திராவிடர். அவர்தான் முதலில் பஞ்சமர் பறையன் என்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்று ஒரு ஆட்சியில ஆதி திராவிடர் என்ற சொல்லை ஆட்சி அமைத்து கொண்டவர் என்று முதல்ல முன்மொழிந்தவர். இப்படியாக ஒரு வரலாறு தெரிகிறது. அதை விட என்னன்னா, நான் மாநில கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிக்கிற போது MC ராஜா ஹாஸ்டல்ல தான் தமிழ் முழுச படிச்சேன். ஷனாநகர் ஹாஸ்டலையும் MC ராஜா ஹாஸ்டல் தான் படிச்சேன். அந்த MC ராஜா ஹாஸ்டல் மாடியில தான் நான் வசந்தம் வருகிறதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தினேன். அதுக்கு பாரதி ராஜா அவர்களும் பூவை செங்குட்டுவனும் பாவல் அறிவுமதியும் கலந்து கொண்டு பேசினார்கள். ஒரு பெரிய வரலாறு எனக்கு தெரியாது. MC ராஜா ஹாஸ்டல் ஆதி திராவிடர் ஹாஸ்டல் தானே நினைச்சிட்டு இருந்தேன். பிற்பாடுதான் புரிகிறது, ஒரு இனத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் போராடியவர் உண்மையான ஒரு 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 அர்ப்பணம் எங்கே தோங்க வேண்டும் என்று கருதினார் என்றால், அங்கெல்லாம் இல்ல, ஒரு குழந்தைகள் இடத்தில் நான் போய் சேர வேண்டும் முடிவெடுத்ததுதான். அவர் குழந்தைகள் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து அவர் மழலையர் பள்ளின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் பாடல் எழுதி கொடுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும். எப்போ சுதந்திரம் வாங்கி முடிச்சு 75 வருஷம் பற்றோட இன்னைக்கு நம்ம சொல்றோம் தோசை அம்மா தோசைங்கிறோம். ஆக இது போன்ற இந்த குழந்தை பாடல்கள் எழுதுவது என்பது எல்லோராலும் விடாது. எல்லாருக்கும் கருவறை இருப்பது என்பதற்காக குழந்தை பெற்றுவிட முடியாது. குழந்தை பெற்றுவிட்டால் அது ஞான குழந்தையாக மாறாது. அப்படியே ஞான குழந்தையை பேணி காக்கிற தாய்மார்களும் பெற்றோர்களும் கிடைத்து விடல அறிவு. இது எல்லாம் ஒன்றாக கிடைத்து விடுகிறது என்று சொன்னால், இந்த அரிய உலகத்தில் இயற்கை இறைவன் படைப்பன் யார் என்று சொன்னால், குழந்தைகளை புரிந்து கொண்டு எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவரைத்தான் படைக்கிறார்கள். அதைத்தான் நான் முதலிலே இந்த நாகப்பர் அவர்களே இந்த முக்கியமான ஒரு இடத்தில் நீங்கள் இருந்து செயல்படுகிற இந்த 118 பாடல்களில் 3 பாடல்களை தவிர, முதல்ல அப்பா அம்மா பற்றி பாருங்க, அப்புறம் தாய் மொழியை பற்றி பாடியிருக்கிறீங்க. அந்த 3 பாடல்களை தவிர 115 பாடல்களும் நீங்கள் தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இயற்கை, மிருகங்கள், இவர்களெல்லாம் சொல்லி எழுதியிருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றி, அளப்பரிய வெற்றி. அளப்பரிய வெற்றி. உங்களை கொண்டாடுவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். காலம் உங்களை தொடர்ந்து கொண்டாடும். அந்த அழவழி அப்பாவுக்கு பின்னாடி அந்த பரம்பரை ஒரு 41 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன் இருப்பாரு, அப்புறம் பாவண்ணன் இருப்பாரு, அப்புறம் குழ கதிரேசன் இருப்பாரு, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சமீபத்தில் உமையவன் எழுதுகிறாரு, கன்னிக்கோயில் ராஜன், கதைகள் எல்லாம் எழுதுகிறாரு. ஆனால் பாடல்கள் எழுதுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுல ஒரு சந்தம் வேண்டும், ஒரு இசை வேண்டும். அது ஒரு சாதாரண நிகழ்ந்து விடாது. அதனால்தான் எல்லோரும் அறிவார்ந்த பாடல் எழுதும்போது கூட பாரதியார் என்ன பண்ணாருன்னா,
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க அழகாது பாப்பா. அது ஒண்ணு பெரிய வள்ளுவர் கூட பாருங்க, நீங்க பொருத்தம். ஆனா பாரதியார் எழுதின அந்த சிறுவர் பாடலுக்கு வந்து பொருளே வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, குறையொன்றும் சொல்ல. என்ன எவ்வளவு எளிமையா இருப்பாங்க. ஆனால் இந்த எளிய சொற்களை தேடுவதற்கு பெரிய தேடுதல் வேணும். அந்த குழந்தை மனசுக்கு என்ன புரியும், அந்த விஞ்ஞானத்தை எப்படி சொல்லணுங்கிறது அவ்வளவு லேசில கிடையாது. வாமன அவதாரம் மாதிரி ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை இங்க சாதாரணமாக நாகப்பன் தொடங்குகிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி எழுதுறார் பார்த்தா ஒவ்வொன்றையும் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, படிப்பும் உழைப்பும். நிறைய சொல்லிட்டே போலாம். பொதுவாக கவிதை எழுதுறதை விட குழந்தை பாடல்களுக்கு என்ன தேவை என்றால் ஓசை நயம். அந்த குழந்தைகள் சொல்லுகிற போது ஒரு லயம் ஓசை நயம் தெரிந்திருக்க வேண்டும். அது மரபு என்றும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது தாள லயம் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று. அப்புறம் எளிதான சொற்கள். அந்த எளிதான சொற்களுடைய குழந்தை கவிஞர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், வெறும் வர்ணனைகளாக அல்லாமல் ஒரு அறிவியல், ஒரு புவியியல், ஒரு ஒழுக்கம், அல்லது எதிர்காலத்தில் தர வேண்டிய அந்த நேர்பட வாழ வேண்டிய கருத்து, அன்பு, இது ஏதாவது ஒன்று கலந்து அந்த பாடலில் குழைத்து தர வேண்டும். அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல மென்னு அந்த பண்ணும்போது பருப்பு சாதத்தை போட்டு எல்லாம் போட்டு போடும்போது வாய் தரன்னு சொல்லிட்டு குழைந்து குழைந்து இருக்கிற அந்த அந்த சாதத்தோடு குழைந்து குழைந்து பேசுகிற மனோபாவத்தோடு தரம் பாருங்க. அந்த இரண்டும் இணைந்து எழுதினாதான் குழந்தை கல்வி எழுத முடியும். அதுதான் முக்கியமான பங்கு. அவர்கள் தான் குழந்தை கவிஞர்களாக கருதப்படுவார்கள். அந்த இலக்கணம் இந்த நாகப்பன் அவர்களுக்கு இந்த படிப்பும் பிழைப்பும் என்ற கவிதையை படிக்கிற போது லகுவாக வந்திருக்கிறது. பல பேருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா வரும், இவருக்கு எளிதாக வந்திருக்கிறது. ஓரிரு அந்த சொற்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். வெளிச்சம் கொடுப்பது விளக்கு. எப்படி? வெளிச்சம் கொடுப்பது விளக்கு, நல்ல விளக்கை போன்றது படிப்பு. எவ்வளவு பெரிய விஷயம். படிப்பு விளக்கைய ஒன்னாக்குனா பாருங்க. வெளிச்சம் கொடுப்பது விளக்கு, நல்ல விளக்கை போன்றது படிப்பு. வளங்கள் கொடுப்பது உழைப்பு. வளங்கள் கொடுப்பது உழைப்பு, இவை வாழ்வில் சேர்ப்பது சிறப்பு. 4 வரி. பாரதியார் இருக்கிறார், பட்டுக்கோட்டை இருக்கிறார், பாரதிதாசன் இருக்கிறார், எல்லாம் இந்த 4 வரியில நாகப்பன். இந்த 4 வரி போதும். அதாவது விளக்கு, படிப்பு, அப்புறம் உழைப்பு, அதான் சிறப்பு. வாழ்க்கையில இந்த 4 இருந்தாலே போதும், உயர்ந்து விடலாம். அந்த ஒரு உழைப்பையும் படிப்பையும் இந்த கனெக்ட் பண்ணி சொன்னாரு பாருங்க. மொத்தமே பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3, 6, 9, 12, 14 சொற்கள் தான். இந்த 14 சொற்கள் அல்ல. அகத்தியர் எப்படி அந்த கமண்டலத்துக்குள்ள வந்து நேரையை பற்றி உலகத்தை அடக்காத மாதிரி ஒரு வாழ்வியல் வந்து ஒரு அடக்கத்தை பண்ணிருக்காரு. அதான் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சொல்றாரு பாருங்க. வெளிச்சம் கொடுப்பது விளக்கு, சயின்ஸ். அதில் விளக்கை போன்றது படிப்பு. அந்த வெளிச்சம் போன்றதுதான் படிப்பு. அது இல்லைன்னா இருட்டு வாழ்க்கை, இரண்டு உலகமாயிடும் என்று அவர் அடுத்து சொல்றாரு. அது உன்னோட வாழ்க்கைக்கு என்ன லட்சியம் தேவை என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, வளங்கள் கொடுப்பது உழைப்பு. இயற்கையெல்லாம் வளங்கள் தான். ஆனா அதை தாண்டி நீ வாழ்க்கையில வென்றெடுக்கணும், உழைக்கணும். வளங்கள் கொடுப்பது உழைப்பு. அடுத்து செயல்பட சொல்றாரு. அதற்கடுத்து இவை வாழ்வில் சேர்வது சிறப்பு. இது வாழ்க்கையில சேர்ந்தாதானா உனக்கு சிறப்பு. இந்த 4 வரிக்கு மேல என்ன இருக்கு? அறம்பொருள் இன்பம் மாதிரி இந்த 4 வரிகளில் ஒரு மிகச்சிறந்த விஷயத்த இந்த குழந்தைக்கு சொல்லிட்டாக்க அவ படிக்கும்போது சொல்லுவான், அழகா படிச்சுட்டே சொல்லுவான். வெளிச்சம் கொடுப்பது விளக்கு, நல்ல விளக்கை போன்றது படிப்பு, வளங்கள் கொடுப்பது உழைப்பு, இவை இவை வாழ்வில் சேர்வது சிறப்பு. இப்படின்னு அழகா தாளம் தட்டிட்டு பாடிட்டா, மைண்ட்ல ஏத்திக்கிட்டா, ஒரு 4 வருஷம் கழிச்சு மைண்ட் உள்ள போயிடும். ஒரு தாயும் தந்தையும் சொல்ல வேண்டியத ஒரு நாகப்பன் வந்து இந்த குழந்தை பாடல்கள் மூலமா சொல்றாருன்னாக்கா இவ்வளவு பெரிய விஷயம். குழந்தைங்களாம் உட்காந்து ஒரு சொல்லு கூட கேட்காது, அது ஓடியாரும். ஆனா அதனோடு ஒரு வாழ்வியலுடைய கருத்தை சொல்வது என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நாகப்பன் மிக சாதாரணமாக செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன். யானை வருது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். யானை தூரத்துல வரும்போது ஆடி ஆடி கும்பிட்டு வரும்போது இந்த யானையை எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில நிக்க வச்சு வந்து ₹1 10 காசுன்னு ஆக்கி விட்டாங்க. யானை வந்து ஒரு பெரும் பலம் கொண்டது. நம்ம மனிதன் எல்லாமே
தனக்கு கீழே இருக்க வேண்டும் நினைக்கிறான். ஆனா காட்டில் வனவிலங்குகள் எந்த மனிதனையும் கூப்பிட்டு எனக்கு கீழே இருக்குன்னு சொல்லதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஆறறிவு கிடையவே கிடையாது. ஆனா மனிதன் ஆறறிவு கொண்டவன், பேராற்றல் கொண்டவன். அவன் தன் கீழே இருக்க எல்லா விலங்குகளையும் தனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறான். கேட்டா தான் சிந்தனை விலங்கு சொல்றான். அப்படி வருகிற போது இந்த யானையை பார்க்கும்போது நமக்கு பிடிச்சமான ஒரு யானை. நான் திருவண்ணாமலையில பிறந்து வந்ததுனால அந்த அண்ணாமலையார் கோயில் கோபுரத்துக்கு போகும்போது ஒரு யானை நிற்கும். ஒரு 10 ரூபாய் கொட்டணும்னாக்கா ஒண்ணு அது வந்து தொட்டு கும்பிடும். ஒரு 100 ரூபாய் கொட்டினா பக்கத்துல யானை பார்க்கணும், ஒரு மாலை எடுத்து போட சொல்லுவாங்க. இது வழக்கம். எனவே அந்த யானை என்பது எனக்கு பெரிய ஒரு ஆசை கொண்ட ஒரு மிருகம். அதை பற்றி ஒரு பாடல் எழுதுகிறார். பொதுவா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு மிருகம் தான் அது. யானை வருது, யானை வருது, யானை வருது, யானை வருது, யானை வருதுடா சொல்றாரு பக்கத்துல கேட்ட. டே வர்றா, அது வருது வர யானை வருது அப்படி வரும்போதே தூரத்துல யானை வர அந்த பேரழகை, ஒரு தெருவை, இயற்கை காட்சியை தனக்கு அருகே இருக்கிற அந்த சிறுமிக்கோ சிறுவனுக்கோ எழுத்து சொல்றாரு. அந்த டா பட்டதுனால ஒரு அந்யோன்யம் இருக்கு. நீயும் பார்க்கல வந்து பாடுறான்னு சொல்றாரு. யானை வருது, யானை வருது, யானை வருதுடா, பெரிய காது ரெண்டும் விசிறி போல வீசி வருதுடா. அப்படி வருது. ஒரு சேர சோழ பாண்டியர்கள் நடுவுல அந்த படைக்கு நடுவு வேகமா வரும்போது அப்படி அப்படி வரும் பாருங்க. யானை தந்தங்களோட வருதும் போது அந்த அழகியில் இருக்கு பாருங்க. இந்த ஒரு கவிஞன் எழுதுகிற போது அந்த ஒரு வரிகளில் ஒரு காட்சி படிமத்தை உண்டாக்குகிறான். குழந்தைகளுக்கு வந்து ஒரு எப்பயுமே கற்பனை என்பது சிறு வயதுல ஏற 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 அதுதான் வந்து ஒரு அறிவின் விருட்சம் சொன்னாக்கா சொற்களின் மூலமாக காட்சியை விரி கொடுத்தது. அதனால்தான் உலகம் முழுக்க காமிக்ஸ் படங்களை எடுப்பாங்க. ஏன்னா தான் அறியாத ஒரு விரிந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க படமா எடுப்பாங்க. ஆனால் ஒரு சொற்களில் ஒரு யானை வருவது, தூரம் வருது, அது எப்படி அசைந்து வருது என்று ஒரு சொற்களில் யானை வருகிற அந்த காட்சியை, ஒரு படிமத்தை ஒரு குழந்தைக்கு கொண்டு வருகிற போது அந்த குழந்தை வந்து கற்பனை பண்ணிக்கும். அதுக்கு தெரிஞ்ச தெரு, அது தெரிஞ்ச ஒரு யானை, அது தெரிஞ்ச ஒரு சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்து அது கற்பனை பண்ணிக்கும். கவிஞர் ஒரு கற்பனையை உருவாக்கினான் என்றால் குழந்தை தான் பார்த்திருந்த இயற்கை சூழலில் தனக்கு தெரிந்த யானைகளை வைத்து அது ஒரு காட்சி படிப்பு ஏற்படும். அது ஒரு அழகான ஒரு 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 என்ன சொல்றது, சிந்தனை குவியம் நாங்க சொல்லுவேன். அதை அவர் அப்படி தொடங்கி எழுதுகிறார். அடுத்து தொடர்ந்து அவர் சொல்றாரு, தூணு போல 4 கால் நடந்து வருதுடா. ஏன் இவர் ஏன் தூண் சொல்றாரு அப்படின்னா, தூண் என்பது இல்லத்தை சார்ந்தது. அப்படித்தானே? ஒரு தூண் என்பது இல்லத்தை காப்பாற்றும். அந்த தூண் என்பது ஒரு தந்தை தாய், இந்த உறவுகளை வந்து அவர்கள் தான் காப்பாற்றுவார்கள். தன்னுடைய இல்லத்தை வந்து ஒரு தூண் தான் காப்பாற்றும். அது மாதிரி தூண் மாதிரி பெருசா இப்பதானே வந்து எல்லாம் இது பண்றாங்க. நம்ம அந்த தூண் என்பது ஒரு தந்தை தாய், இந்த உறவுகளை வந்து அவர்கள் தான் காப்பாற்றுவார்கள். தன்னுடைய இல்லத்தை வந்து ஒரு தூண் தான் காப்பாற்றும். அது மாதிரி தூண் மாதிரி பெருசா இப்பதானே வந்து எல்லாம் இது பண்றாங்க. நம்ம சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் போட்டு பண்றாங்க. அப்பெல்லாம் தூண் தானே, நம்ம மரங்களால் சேர்ந்த வீடுகள் தான் இருந்தது. அப்ப ஞாபகப்படுத்துறாரு தன்னுடைய பழமையான வாழ்க்கை சூழலையும் தான் அறிந்திருந்த வாழ்க்கை சூழலையும் அவர் போட்டு சொல்றாரு, தூணு போல 4 கால் நடந்து வருதுடா. கேட்கும்ல, அது என்ன யானை காலை பத்தி தூணு கால் சொல்ற அப்படின்னா, நீங்க அந்த தூணை பற்றி சொல்ல வேண்டும். அந்த தூண் என்றால் அந்த வரலாற்றை சொல்ல வேண்டும், அந்த வீட்டை சொல்ல வேண்டும். அப்ப கூடுதலாக அந்த குழந்தைக்கு இன்னொரு கதையை சொல்லக்கூடிய அந்த சொற்களை மெதுவாக அது நட்டு வைக்கிறார். அடுத்து நான் பாக்குறேன், வளையும் தும்பி கையும் முன்னால் ஒன்று தூக்கி வருதுடான். அந்த அந்த தும்பிக்கை இருக்கின்றது வந்து வளையும் தும்பிக்கையும், தும்பிக்கைய அப்படி வளைஞ்சு அப்படி வரலாம். வளையும் தும்பிக்கையும் முன்னால் ஒன்று தூக்கி வருகிற போது தன்னை நான் வருகிறேன் என்று அந்த ஓசையும் அது வந்து துதிக்கையும் தூங்கி அப்படி வருது என்பதை ஒரு அழகான பாவியில சொல்றாரு. சும்மா அப்படி வராது, கீழே தொங்கப்பட்டு வர்றது இல்ல. தொங்கப்பட்டு வந்தாக்கா அது வேற யானை இல்ல. யானை விடுகிற போது மிடுக்காக வருகிறது, அப்படி தூக்கிட்டு அப்படி வருது. அப்ப குழந்தை எப்படி யோசிக்க பாருங்க. 4 காலு டங் டங்குன்னு வருது, காதை அப்படி ஆட்டிக்கிட்டு வருது. அப்படி வரும்போது பார்க்கும்போது என்ன பாவம் கிடைக்கும். மேல ஒரு யானைப்பாகன் வருவான். இந்த கற்பனை பார்த்தால் ஒரு அழகிய காவியத்தை இந்த சொல்லாடலில் நகர்த்தி கொண்டு செல்வது என்பது குழந்தையுடைய கற்பனை உலகத்தில் யானை வருவதை மிக அழகாக படும். இதெல்லாம் என்னால் வராது. நான் இப்ப கனவை விதைக்கலாம் வா அப்படின்னு ஒரு சிறார் பாடல்கள் ஒரு 30 எழுதியிருக்கேன். 30 பாடல்களையும் இப்ப இசையமைத்திருக்கேன். அது அடுத்த மாசம் வெளியிட பண்ண வச்சுங்க. ஆனால் நாகப்பன் மாதிரி நான் எழுதல.
அவ்வளவுல எனக்கு வராது. எனக்கு தெரிந்த சொற்களில் நான் ஒன்று எழுதியிருக்கேன். இதுல ஒரு வரலாறும் அவர்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களையும் சொல்றது இதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்ப இன்னொன்னு அடுத்து சொல்றாரு, அவருடைய யானையினுடைய அந்த அந்த வரலாறு சொல்லும்போது, சர்க்கஸ் காட்ட பணியும் அடிச்சு கூட்டம் சேர்க்குது. அந்த 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 யானைய எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு வரலாற்றையும் சொல்றாரு. அப்புறம் சின்ன சைக்கிள் ஓட்டும் வித்தை கூட செய்து காட்டுது. அது நினைச்சா அடிச்சு தூக்கி போட்டுரும். யானைக்கு மதம் வந்தா அடிச்சு தூக்கி போட்டுரும். ஆனால் அது தன்னை வரித்து கொண்டு மற்றவர்களுக்கு மகிழ்விக்குது. சர்க்கஸ் போல செய்து சின்ன சைக்கிள்ல ஓட்டுது. அப்புறம் இந்த குழந்தை அடுத்து என்ன கேட்கும்? சர்க்கஸ் என்னன்னு கேட்கும். அப்ப அப்படிலாம் இருக்கா என்ன போய் காமிக்கன்னு சொல்லும். எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. அடுத்து அடுத்து யானை வந்து எப்படி அதை பண்ணும் முடியுமா அப்படி என்று கேட்கும். அப்ப ஒரு 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 சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய இரண்டாவது விஷயத்த அங்க தூக்கி போடுறாரு. அகண்ட ஒரு உலகத்தை நோக்கி நீ நகர் என்று அந்த கவிதைகள் சொல்றாரு. அடுத்து அவர் போறாரு, பாகனோட பாச மனசு பழகி கொள்ளுது. அவ அடக்கி ஆளல, பாகனோட பழகும் மனச பாருங்க. அந்த பாகன் எனக்கு அன்பானவன், அவன் என்னை கீழே அடிபணி வைக்கல, அவன் எனக்காகவும் நான் அவனுக்காகவும் கூடி வாழ்கிறோம் சொல்றார். யோசிச்சு பாருங்க, அவர் இம்சை பண்ணல அந்த யானையை. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கிறோம் என்று ஒரு உறவை அவர் எடுத்து காட்டுறாரு. அடுத்து 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 அழகாக சொல்கிறாரு, தம்பி பயந்து வந்து ஏறினாலும் தூக்கி கொள்ளுது. பயப்படாத, அது நீ வந்து பயந்து எல்லாம் ஒதுங்காத, நீ கிட்டவா, அது ஏறி தூக்கி வச்சுக்கிட்டு ஜம்முன்னு நடக்கண்டா. எல்லா மிருகங்களும் மனிதனோடு சேர்ந்துதான் வாழும். யானை உயர்ந்ததுதான், பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அப்ப அவனோட நேசமா இருக்கு, நீ வந்தாலும் உட்கார வச்சுட்டு நடந்து செல்லும் பழகும் என்று ஒரு மிகப்பெரிய உறவு ஒரு ஒரு உலகத்தை அவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் நான் படிச்சுட்டே போலாம். இந்த இந்த அற்புதமான ஒரு உலகம் என்பது படித்தவர்களுக்கு வராது. பகுத்தறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பேராற்றல் உள்ளவர்கள், கலைமாமணி புரிந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் லகுவாக வந்து விடாது. சிந்தனை வரலாம், எழுச்சி வரலாம், புரட்சி வரலாம். குழந்தையோடு பேசுகிற ஆற்றலில் ஒரு வருங்கால சமூகத்தினுடைய அந்த காட்சி பிம்பத்தையும் தலைமுறை உயர்த்துதலையும் புரிந்து கொண்டு எழுதுவது என்பது பெரும் ஞானம். அந்த ஞானத்தை நாகப்பன் மிக எளிதாக கடந்து கடந்து செய்கிறான். நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நிறைய குறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. நிறைய இது சொல்ல ஆரம்பிச்சேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் போதாது. நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். 54வது பக்கம், 59வது பக்கம், 68வது பக்கம், 71, 74, 92, 106, 114, 115, 125 தந்தை பெரியாரை பற்றி ஒன்று எழுதியிருக்காருங்க. அதை நான் சொல்லி ஆகணும். இப்பெல்லாம் வந்து எல்லாரும் சாதித்தவர்களை பற்றி சலித்து பேசுவது என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக கருதி கொண்டிருக்கிறார்கள். எப்படி விதைநிலை பசிக்காக உண்கிறானோ ஒரு விவசாயி, அவனை விட மோசமான விவசாயி என்று சொல்லலாம். அதுபோல தன் சமூகத்தை வளர்த்தெடுத்த ஞான தந்தைகளை நாம் விமர்சித்து பேசுவதும் நம்மை நாமே வீழ்த்துக் கொள்வதும் ஒன்று என்றுதான் கருத வேண்டும். இந்த அரும் பெரும் ஆற்றல் என்பது இவருக்கு இயல்பாக வந்திருக்கிறது என்றால் நாளை உலகம் இவரை கொண்டாடும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த இந்த பாடல்களை தமிழ் சார்ந்த நல்லுலகம் பள்ளிகள் தோறும், கல்லூரி தோறும், தமிழெங்கும் உச்சரிக்கிற எல்லா நாடுகள் தோறும் கொண்டு சேர்ப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இதை வாங்கி பயன்பெறுதல் நோக்கம். இதை உணவு போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலாக வைத்து படிப்பதும் பாதுகாப்பதும் மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் ஒரு கடமையாக கருத வேண்டும். அந்த கடமையின் மூலம்தான் குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள். அவர்களை வளர்த்து விட்டாலே போதும், நீங்கள் அவளுக்கு செல்வங்கள் சேர்க்க வேண்டாம். அவர்களிடம் வாழ்வதற்கான திறமையும் அறிவும் ஊக்கமும் இருக்கிறது. ஒழுக்கம் உள்ள ஆற்றல் உள்ள சொற்களை அவர்கள் சிந்தனையில் சேர்த்து விடுங்கள், அவர் வாழ்ந்து விடுவார்கள். அதுதான் அரும்பெரும் செல்வம். அந்த அரும்பெரும் செல்வத்தை சொற்களஞ்சியமாக நாகப்பன் அவர்கள் வெற்றியை பிடி என்ற நூலின் மூலமாக தந்திருக்கிறார். அவரை சார்ந்த பெற்றோரும் உற்றாரும் நண்பர்களும் உங்கள் சார்ந்த எல்லா உறவுகளும் கொடுத்து வைத்தவர்கள்.
உங்கள் சொற்களை நாங்கள் படித்ததன் மூலமாக நாங்களும் உங்களோடு உயர்ந்தும் சிறந்தும் வாழ்கின்றோம். விஞ்ஞான விளக்கு என்ற ஒரு அருமையான, நான் சொல்லலாம், ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போகலாம், உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையே தெரியல, அவ்வளவு அருமையாக இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றாரு, சந்திரனும் சூரியனும் மேடையாகலாம். யாருங்க இது? ஒரு 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 20th செஞ்சுரி பாக்ஸ் எல்லாம் பெரிய கற்பனை பண்ணி உக்காந்துக்கிட்டு வெளி உலகத்துல ஒரு போய் சாதித்து வருகிற மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான படங்கள் எடுப்பாங்க. அது மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை இவர் உருவாக்குறாரு பாருங்க. சந்திரனும் சூரியனும் மேடையாகலாம். ஒண்ணும் இல்லைங்க, சந்திரனும் சூரியனும் மேடை. நான் மேல போட்டிருக்கேன், மேல போய் உக்காந்துட்டார். சந்திரனும் சூரியனும் மேடையாகலாம், சந்திப்பு கூட்டத்தில் அரங்கேறலாம். அங்க போய் உட்காந்துட்டு ஒரு மேடை பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, விண்வெளிக்கு நடுவுல ஒரு பெரிய நம்ம உட்காந்து கலந்துரையாடலாம்ங்கிற ஒரு கற்பனை வளத்தை யூஸ் பண்றாரு. அப்ப நீங்க அதை யோசிச்சு பாருங்க, அது என்ன மாதிரி உலகம் வருது பாருங்க. அந்த உலகத்துக்குள்ள அப்ப குழந்தை கேட்கும்ல, எப்படி அங்கே போய் உட்கார முடியும் அப்படின்னா, ஜீபூமா மாதிரி மேல போய் அந்த ஒரு மேக மண்டலத்துக்கு நடுவுல இந்த பக்கம் சூரியன் சந்திரன் நடுவில் எல்லாரும் நட்சத்திர கூட்டம்லாம் உட்காந்துக்கிட்டு, அதுல ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை கொண்டு பண்றாரு பாருங்க. அது குழந்தைகளுக்கு பேரானந்தம் கொடுக்க. நமக்கு தெரியாது, அது இது ஒரு வார்த்தை மாதிரி தெரியுங்க. என்னையா சந்திரன் சூரியன் மேடை போடலாம், நம்ம சாதாரண இல்ல. அந்த குழந்தைய மனதுக்குள்ள போய் பிம்பத்தை வச்சு பாருங்க, அப்படியே மேல போகும். நல்லா மேல போயிட்டு அந்த தனித்தனியா உட்காந்துட்டு அந்த நீல மேக கூட்டத்துக்கு நடுவுல சூரியனையும் சந்திரனையும் தனியா உட்கார வச்சுட்டு அங்க ஒரு மேடை, நட்சத்திர மேடைகள் போட்டு அதுல அமர்ந்துகிட்டு பேசுறத ஒரு எண்ணமா நினைச்சுக்கிட்டு யோசிச்சுன்னா எவ்வளவு அற்புதமாக அந்த உலகம் இருக்கு பாருங்க. அதில் விரிந்து திரிந்திர அந்த உலகத்தில் மேலும் சொல்கிறார், பந்தடித்து பிள்ளைகளும் விளையாடலாம். என்ன தைரியங்க, அங்க போய் பந்தடித்து பிள்ளைகளை விளையாட பந்தாட்டாடலான்றாங்க. சந்திர மண்டல பந்தாட்டம் காத்துல முடியாது, தாவணும். அவர் சொல்றாரு, விஞ்ஞானம் வளர்ந்துவிடும், அங்க நான் அப்படி உட்கார முடியும், நாம் அங்க உட்காந்துட்டு பந்தெல்லாம் விளையாடலாம், கவலைப்படாத, எந்த கவலையும் கிடையாது. பூமி எப்படி செக்யூர்டோ அது மாதிரி ஒரு காலத்தில் அந்த விரி உலகம், அந்த கற்பனை உலகம் நமக்கு வந்துவிடும், நம்ம அப்ப விளையாடலாம், பாரெங்கும் சந்திராயன் புகழ் பாடலாம். அப்போ நாம தான் சந்திராயனுக்கு முதல் முறையா போனோம் அப்படின்ட்டு வளர்ந்த சமூகத்துல நாம பேசலாம் அப்படின்னு யோசிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு கற்பனை உலகத்தை அவரு கொண்டாடி தீர்க்கிறாருன்னா, இதை நீங்க இத ஒரு ஓவியத்தை கொடுத்து இது எனக்கு வரைஞ்சி சொல்லி ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு 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 படம் வரைஞ்சி அதை உட்காந்து ஒவ்வொரு வரியா நீங்க எழுதி நீங்க அந்த பாடலை ஒரு இடத்துல கண்காட்சியா வச்சு பாருங்க, குதிப்பாங்க, பசங்க கொண்டாடுவாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி அமைப்புகள் இந்த சொல்லாடலுக்கு. அடுத்து வராது, சிந்தனையின் வேகத்தில் இடம் மாறலாம். பிராக்ஷன் ஆஃப் தாட். அப்படி இடம், நீ எங்க போலாம், நான் இங்க வரலாம். ஜீபோம கதை மாதிரிதான். சிந்தனையின் வேகத்தில் இடம் மாறலாம், சிவப்பான வானமதும் மழை தூவலாம். அடடட, சிவப்பான வானமதும் மழை தூவலாம். பாருங்க, வானம் அவர் சிந்திக்கிறார். சிவப்பான வானம்னா நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா, எல்லோரும் சமம் என்கிற அந்த சிந்தனை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சிந்தனை. சிவப்பு ஏன் தெரியுமா? நமக்கு ரத்தம் சிவப்பா இருக்கு, எல்லாம் ஒன்றாக இணை வேண்டும் என்று இயற்கை நம்முள் புகுந்து கொடுத்த குருதி வண்ணம் தான் சிவப்பு. அதனால்தான் பாத்தீங்கன்னா மார்ச் 8 சிவப்புன்னு வச்சிருப்பாங்க. அது சிவப்பு என்பது நம்முடைய வெளிச்சம், அது ஒரு எண்ணம், சமத்துவ பார்வை. அததான் அங்க போய் சொல்றாரு, சமத்துவ வானத்துல மழை பெய்யண்டாங்கிறாரு. நீ நாளும் சண்டை போட வேணாம். ஒரு பட்டுக்கோட்டையாரும் பாரதியாரும் பாரதிதாசனும் ஒரு மார்க்சியமும் ஒரு வள்ளுவனும் கலந்து குழைத்த அந்த ஒரு செவ்வானம், இது போன்ற ஒரு செவ்வானத்துல இருந்து ஒரு மழை பெய்யும் என்று அவர் சொன்னது உண்மையிலேயே நான் இப்படிலாம் யோசிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் நுழைந்து நுழைந்து நாம மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்கு. விந்தையனும் பழங்கதைகள் விரைந்து ஓடலாம். பழங்கதைகள்ல விரைந்து ஓடலாம் கிடையாது, க்ளோஸ். விஞ்ஞானம் பகுத்தறிவின் விளக்காகலாம். இதாக ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளன் தான் அறிந்து கொண்ட கேட்டறிந்த அவற்றையே சிறந்ததென்று சொல்லாமல் தன்னுடைய சிந்தனையினுடைய பகுத்தறிவினுடைய வருகிற தலைமுறைக்கு எதை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து எழுதுகிறவன் தான் நாளை உலகத்தின் பிதாமகன். அதனால்தான் வள்ளுவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். நீங்கள் ஆண்டுகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம், குணங்கள் மாறாது.
பிழிவிய குணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் என்றும் மாறாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து எழுதுகிற சொற்கள் காலத்தில் கல்வெட்டுகளாக சிறந்து நிற்கும். அப்படி சிறந்து நிற்கிற கல்வெட்டு சொற்களாக இந்த விஞ்ஞான விளக்கில் எனக்கு நாகப்பன் அவர்கள் தெரிகிறார். நான் அவர் கொஞ்சம் கூட புகழல, அவர் மிகச்சிறந்தவர்னு சொல்லல, ஆனால் இவரை விட யார் சிறந்து எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் கேட்கிறேன். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் தன்னுடைய குழந்தை உலகத்தில், தனக்கான நாளைய உலகத்தில் அவர்கள் சிறந்து வர வேண்டும், உயர்ந்து வர வேண்டும் என்று துருவி துருவி எழுதியிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இந்த நிலா நிலா ஓடிவான்றது அதுவும் அவர்தான், MC ராஜா தான் எழுதினார். நிலா நிலா ஓடிவான் இல்லாமல் ஓடிவான். அது மாதிரி வெண்ணிலா என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு ஒரு 12 ஒரு சொற்கள் தான், 12 வரிகள் தான். வானத்திலே ஒரு நிலா, வட்டமான வெண்ணிலா. அது வட்டம் சொல்லுது. வானத்திலே ஒரு நிலா, வட்டமான வெண்ணிலா. ஒரு முழுமையான ஒரு பௌர்ணமி எண்ணிக்கை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? ஏன நீரில் முழுமையா என்னது, என்ன சொல்லுது? வானத்திலே ஒரு நிலா, வட்டமான வெண்ணிலா, ஏன நீரில் முழுமையாய் இறங்கி வரும் வெண்ணிலா. சொல்லுங்க. ஏன நீர்னா பாத்திரமா? தெலுங்குல வரும் ஏனம். நீங்க நெசவாளர் ஏனம் வச்சிருக்கீங்க. அந்த யானை நீர் அதான் யோசிச்சு, யானையோ நினைச்சிட்டு அது கிடையாது. யானை நீர்ல கொண்டு வர பாத்திரத்துல அது வந்து தங்கிடுன்றீங்க, இறங்கி வரும் வெண்ணிலாம். எப்படி எப்படி பாரதி ராஜா இந்த சின்ன தண்ணியில இறங்கி வரும் சொன்னாரு, அது மாதிரி ஏன நீர். ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கை சொல்ல சொல்றாரு. ஒரு நெசவாளி பக்கத்துல என்ன பண்ணாங்க, அந்த நூல் கண்ட அந்த ஏனத்துல ஊற வச்சு அது ஒரு நூல் முடிஞ்ச பிற்பாடு எடுத்து குத்துவாங்க. அதுக்கு ஒரு ஏனத்துல எப்படி தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அதுல அவர் சொல்றாரு, வாழ்க்கை சூழலையும் அவர் சொல்றாரு, அது ஒரு பெரிய குறியீடுதான். ஏன நீரில் முழுமையா இறங்கி வரும் வெண்ணிலா, மாதத்திலே பாதிதான் தேய்ந்து வரும் வெண்ணிலா, தேய்பெற மீதமுள்ள நாளிலே முழுமையாகும் வெண்ணிலா, வளர்பெற. குழந்தைக்கு சொல்றாரு, 4 நாள் தேய்பெற, மீதி நாள் வளர்பெற. சயின்ஸ். அடுத்து பூமி எங்கும் ஒரு நிலா. நமக்கு தெரிஞ்ச பூமி எங்கும் ஒரு நிலா. பொது விளக்கம் வெண்ணிலா. நம்ம இது வரைக்கும் பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் குறியீடா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். வெண்ணிலா. சூரியனின் வெளிச்சம் போல் கட்டிடாத வெண்ணிலா. சூரியனின் வெளிச்சம் போல் கட்டிடாத வெண்ணிலா. வெண்ணிலாவுக்கு வெளிச்சம் இல்லை, அது சூரியனுடைய வெளிச்சத்தை தாங்கிதான் அது கொடுக்குது என்பதையெல்லாம் உள்ளால தான் அறிந்த ஒரு அறிவியலையும் தன்னுடைய அழகியலையும் தான் சார்ந்த குடும்பத்தையும் அந்த சொல்லியிருப்பது என்பது ஒரு படைப்பாளன் தன்னோடும் தான் சேர்ந்த உலகத்தோடும் தனக்கு பின்னால் வருகிற அந்த மழலை உலகத்திற்கு, ஒரு விரிந்த உலகத்திற்கு காட்டி விட்டு செல்வதும் உயர்த்தி விட்டு செல்வதும் ஒரு பெரிய பண்பு. அந்த பண்பை அவர் செய்திருக்கிறார். இந்த அணிலை பத்தி ஒரு பாட்டு சொல்லிடுறேன். 74. உங்களுக்கு நேரம் ஆச்சுன்னா சொல்லுங்க. இந்த பாடலோட என்னங்க இந்த பாடல் சொல்லுங்க ஐயா. சரி, நான் இந்த பாடல் முடிச்சுக்கிறேன். நானு அணில் எனக்கு எப்பயுமே எங்க வீட்டு தோட்டத்துல எப்பயுமே ஒரு கொடுக்காப்புளி மரம் இருக்கும், புளிய மரம் இருக்கும். அதனுடைய சுறுசுறுப்பை எழுந்துரை பார்த்து சடக்கன் ஓடி திணிச்சு, அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு 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 இதை நான் பார்த்ததே கிடையாது. ஜீவராசிய ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் அணில பார்த்துட்டே இருப்பேன். அந்த அணில் அண்ணாவை பத்தி அவர் சொல்ற, அணில் அண்ணான்றது எனக்கு அதுதான் இந்த நிற்பதுவே நடப்பதுவே என்ற மாதிரி பாரதியாருக்கு எப்படி இயற்கை பெருந்துணையாய் நட்பாய் மாறியதோ அது மாதிரி நமக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே சாதாரண அகிழ்ந்துல பேசுவோம். ஆனால் படைப்பாளர் மட்டும்தான் அந்த விரிந்த உலகத்தில் ஒரு தோழனாய் கூப்பிடுவான். அப்படிதான் அவர் அணில அண்ணாண்டே சொல்றாரு. எப்படி கமராமணத்துல ராமருக்கு அணில் உதவிச்சு, அது மாதிரி ஒரு தன்னை சார்ந்திருக்கிற எல்லாரையுமே உயர்த்தி பார்ப்பது என்பது ஒரு பெரும் குணம். அதே அந்த அந்த தலைப்புக்கே நான் உங்களை பாராட்டுறேன். அணில் அண்ணா, அணில் அண்ணா, அணில் அண்ணா இங்கே பாருங்க, உங்க அழகான முகத்தைத்தான் திருப்பி பாருங்க. அது அந்த பக்கம் திரும்பி இருக்கு, கூப்பிடுறாங்க. அணில் அண்ணா, அணில் அண்ணா இங்க பாருங்க, உங்க அழகான முகத்தைத்தான் திருப்பி பாருங்க. சடக்குன்னு பாருங்க பாருங்க அப்படின்னதும்
கனித்தங்கும் மரத்திலோடி தாவி போறீங்க. எங்க சொன்னதும் அது எகிரி குச்சி ஓடுது. அங்க ஒரு கனி இருக்கு. அது சொல்றாரு அவரு. கனித்தொங்கும் மரத்தில் ஏறி தாவி போறீங்க, நீண்ட கற்றை முடி வாழையொட்டி ஓடி போறீங்க. அந்த கத்தை முடி இருக்குன்னு சொல்ற பாருங்க. அந்த வால் எப்படி அடக்குறோம்னா அப்படி கத்தை முடி மாதிரி இருக்கு. நம்ம நம்ம பெண்களுக்கு எப்படி முடி அழகா இருக்குமோ அது மாதிரி கற்றை முடி இருக்கு. அது போடி எகிரி போகும்போது அதோட போகுது அப்படிங்கிறது ஒரு விஷுவலோட அவர் சொல்லி போறாரு. ஓடி போறீங்க, முதுகு மேல 3 கோடு தூக்கி போறீங்க, தினம் முன்னேறும் மேகத்திலே ஏறி போறீங்க. அந்த 3 கோடுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அது ராமர் பாலம் கட்டுறதுக்காக தடை கொடுத்தாருன்னு சொல்றாங்க, அல்லது இயற்கையிலேயே அது இருக்குதா அப்படின்னு. அந்த அணில் நம்ம நாட்டினுடைய ஒரு இது கிடையாது. அது ஏசியாவுடைய ஒரு பகுதியிலிருந்து வந்ததுதான். அது ஒரு 3 கோடு இருக்கு. அதையும் அவர் சொல்றாரு. அதுக்கு மேல மரத்து மேல நானேற சொல்லி காட்டுங்க. இதுதான் விஷயம். அது எகிரி போகுது, 3 கோடு இருக்கு, அதெல்லாம் இருக்கு, தோற்றங்கள்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு மரம் எனக்கு தெரியாது. நீ போய் லாபகமா ஏற மாதிரி எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடு என்று அவர் கேட்கிறார். எப்பயுமே நாம மனிதன் என்பது இயற்கையோடு ஒன்றை பார்த்து கற்றுக்கொண்டது, பறவைகளிலிருந்து கற்றுக்கொண்டது விமானம். அது மாதிரி அணில் அண்ணா கிட்ட மரமேற கத்துக்கிறதுக்கு இந்த கவிஞர் கேட்கறாருன்னா குழந்தை என்ன பண்ணும்? அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அது ஓடும், பார்க்கறது எல்லாம் பார்த்துட்டு எப்படி ஏறுறது என்கிற அந்த பாவனைகள், இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடல் என்பது ஒரு பெரும் கற்பனை வளம் கொண்ட பாடலாகவே நான் கருதுறேன். அவர் சொல்றாரு, மரத்து மேல நானேற சொல்லி காட்டுங்க, நிறைய மனம் விரும்பும் பழமெல்லாம் பறிச்சு போடுங்க. மனம் விரும்பும் பழமெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, வரதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துதான். நீதான் நல்ல மரமா சாப்பிடுற, உனக்கு பிடிச்ச பழத்தெல்லாம் எனக்கு போடு என்று அவர் குத்தி காமிச்சே சொல்றாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, தினந்தோறும் ஓடியாடி களைச்சு போறீங்க. அது கலைக்காது, ஆனா அப்படி நமக்கு தோணும். நாம ஓடியானா நம்ம களைச்சு போடுவோம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இது வாழ்க்கையுடைய ஒரு அங்கம் தான் ஓடியாடுறது. மீண்டும் தெளிவாகும் சுறுசுறுப்பை எடுத்து சொல்லுங்க. அணில் சுறுசுறுப்பு நாம குறை சொல்லல. நீ ஓடியாடி போயிட்டீன்னா நீ மறுபடியும் எப்படி நீ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிற? ஏன்னா நாம எப்பயுமே அணில் மாதிரி தான் பார்ப்போம். நீ எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அணில் திருப்பி சொல்லிச்சுன்னா நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாக்கா நாம அதெல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணி கற்றுக்கணும் என்பது போல ஒரு சம்பாஷணை தான் இந்த பாடனுடைய தொடக்கம். தினந்தோறும் ஓடி ஆடி களைச்சு போறீங்க, மீண்டும் தெளிவாக சுறுசுறுப்பை எடுத்து சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, மனம் போல மகிழ்ந்தோடும் அன்பு அண்ணாவே. எப்படிங்க? மனம் போல மகிழ்ந்தோடும், தான் விரும்புகிற வாழ்க்கையை ஏற்று ஓடுகிற அணில். இது மனிதனுக்கு பெரிய ஒரு எதிர்ச்சி. தான் வாழ்கிற வாழ்க்கை மனிதன் வாழ்ந்ததே கிடையாது. ஏதோ ஒரு நெருக்கடியில், ஏதோ ஒரு பேராசையில், யாரோ ஒரு தலைமை பண்பு ஏற்றுக்கொண்டு நம்முடைய கனவுகளை திறந்து விட்டு வாழ்ந்து மறைந்து கொடுக்கிறோம். அது அவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது நமதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு அண்ணாவே, மனம் போல் மகிழ்ந்து ஓடும் அன்பு அண்ணாவே, உங்கள் மகிழ்ச்சியான செயலில் தான் அழகு உண்டாமே. உள்ளதாங்க வாழ்க்கை. நீ விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்துகிற அணில், நீ மகிழ்ச்சியா எங்க இருக்குன்னா அதுதான் அழகு. அழகு என்பது தான் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைவாகினால் அது அழகு, அதுதான் பேரழகு என்பதை அணில் அண்ணா மூலமாக தான் வாழ்கிற வாழ்க்கையும் அணில் அண்ணா வாழ்கிற வாழ்க்கையும் இணைந்து கோர்த்து குழந்தைக்கு ஒரு உயர்ந்த வாழ்வை சொல்லித் தருவது என்பது பேராற்றல். அந்த பேராற்றலை சொற்களின் ஊடே இழைந்து அவர் நெசவாளி என்பதால் ஊடுபாவு போல் சொற்களை ஆடையாக்கி உங்களுக்கு வெற்றியை பிடி என்று நூலை தந்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு பாடலும் சொற்களாக கடந்து விடாமல் ஒவ்வொரு சொல்லும் தனக்கு விரிந்து செல்கிற ஒரு சொல் படகாக கருதி பார்த்தால் ஒவ்வொரு பாடலும் குழந்தைகளுக்கு சொல்லுகிற குழந்தை பாடமாக அது அமையும். இந்த பேராற்றல் உங்களுக்கு கைவந்திருக்கிறது. இந்த நாகப்பன் என்கிற பெருங்கவிஞர் நாளைய தமிழ் உலகத்தில் போற்றப்பட வேண்டியவர் என்பதை சொல்லி, இந்த ஆற்றல் கொண்ட நாகப்பன் அவர்களுடைய சொல்லாடலை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பெரும் கவிஞர்களுக்கும், எல்லா பெரிய
எல்லா பெரிய ஆளுங்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களிடம் நாகப்பன் அவர்களுடைய பாடலோடு நான் உரையாடுவேன். மேலும் பல உரையாடக்கூடிய நூல் இருந்தால் எனக்கு தொடர்ந்து இந்த நீரோடை மகேஷ் அவர்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த வாய்ப்பு என்பது ஒரு பிறவி எடுத்த போலதான் தெரிகிறது. உண்மையாகவே சொல்கிறேன். பல சித்தாந்தம் கொண்ட நூல்களை படிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பேராற்றல் கிடைப்பது போல எனக்கு தெரியும். ஆனால் இது போன்ற குழந்தை பாடல்கள் படிக்கும் போதுதான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்பது போன்ற ஒரு எண்ணம் மனதில் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை உருவாக்கிய ஆசிரியருக்கும் இந்த எண்ணம் உருவாக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். வெற்றியை பிடி, நாள்தோறும் உங்கள் வாழ்க்கை செழுமையாகட்டும். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. செழிப்பான உரை, நெகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவுக்கு வந்து மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக ஏற்புரை வழங்க நூலாசிரியர் நாகப்பன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். மகிழ்ச்சி ஐயா. ராசி நாகப்பன் ஐயாவுடைய பேச்சு எனக்கு மிகப்பெரிய மனநிலை கொடுத்திருக்கிறது. எப்படி என்று கேட்டால், எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், என் தந்தையை பெற்ற பாட்டியின் பெயர் அழகம்மாள். அவர் மூலமாக எனக்கு நல்ல இசைப்பாடல்கள் பாடுகின்ற ஒரு பயிற்சி எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ அழகப்பன் என்கிற உங்களை பார்க்கும்போது எனக்கு மிக நெருங்கிய உறவாக தெரிகிறீர்கள். இது முதல் மகிழ்ச்சி எனக்கு. இன்னும் சொல்ல போனால், நீங்க சொன்ன மாதிரி நான் நெசவு தொழிலாளி என்பதால் தொழில் சார்ந்துதான் சிந்தனை முதலில் இருக்கும். ஆனால் உழைப்பாளி என்பதால் உழைப்பை என்னுடைய படைப்புகளில் எப்போதும் இணைப்பது என்பது இயல்பாகிவிட்டது. 40 ஆண்டு கால எழுத்து பணியில் நாடகங்கள் போட்டிருந்தாலும், அதில் பல பேர் பாராட்டி இருந்தாலும், கவிதை நூலாக நான் முதல் வெளியிட்ட நூலை நீங்கள் புரிந்து கொண்டு பாராட்டியது என்று மிகப்பெரிய விருது கொடுத்தது போல மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இது என்ன மிக சிறப்பு என்று கேட்டால், ஒரு கவிதையை நீங்கள் உங்கள் திரைப்பட நுட்ப தன்மை போல படமாகவே காட்டுகிறீர்கள். உங்கள் சொற்களால் நான் எழுதிய அந்த கவிதை வரிகளை மிக அருமையான ஒரு காட்சி வடிவமாக நீங்கள் உங்கள் உச்சரிப்பில் அந்த காட்சியை சொல்லும் போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகா, நம் கவிதை இப்படி இருக்கிறதா என்று மிக வியந்து இருக்கிறேன். மிக மிக அருமையான ஒரு இந்த நிகழ்வில் உங்களை சந்தித்ததில் நீங்கள் என்னுடைய புத்தகத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நான் சிகப்பு வானம் என்று எழுதியதற்கான அடிப்படை தன்மையை அப்படியே எடுத்து வைத்து விட்டீர்கள். மிக மிக எனக்கு உண்மையிலேயே என்னுடைய சித்தாந்தம் தொழில் ரீதியான பயிற்சியால் ஏற்பட்டதால தவிர நான் மார்க்சியத்தை முழுதாக படித்தவரல்ல இன்று வரை. ஆனால் படித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய எழுத்துக்களில் அதெல்லாம் கலந்திருக்கிறது என்பதை மிக நுட்பமாக நீங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே மிக பல நுட்பமான செய்திகளை என் கவிதையில் இருப்பதை எடுத்து காட்டியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எப்படி இன்னொரு எளிமையா சொல்ல போனாக்கா, ஒரு தேசிய விருது பெற்றால் கூட இவ்வளவு நினைவு இருக்குமா என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. உண்மையிலேயே இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவோர் யார் பாராட்டினாலும் அதுதான் சிறந்த விருதாக நான் கருதுகிறேன். அப்படி ஒரு மிக அருமையான நிகழ்வை இந்த நீரோடை மகேஷ் அவர்கள் உருவாக்கி எனக்கும் உங்களுக்கும் உங்களை போன்ற பல சான்றோர்களுக்கும் என் நூலையும் என்னையும் அறிமுகப்படுத்தியதற்காக மிக்க நன்றி அவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன்.